கைனகிரி டெர்மினல் வந்திருக்கோம். அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கு இது கூட தூக்க மாட்டேன். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். உப்புல போட்டுருக்காங்க. இது பனானா ஸ்டெம். வாழைத்தண்டு இது உப்புல ஒரு சாப்பிட. ஐயோ சமைக்க போறோம். இந்த டிசைன் ஆஃப் பாஸ்தால என்னென்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இதுல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஃபேட்டே இல்லங்க. அண்ட் தென் இதுல 0 கொலஸ்ட்ரால். இந்த அகாரோ ப்ராடக்ட்டோட தான் அதை வந்து சமைக்க போறோம். இது வந்து கிரானைட்ல வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செஞ்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வந்து டிஷஸும் நம்ம வந்து இத சமைச்சிக்கலாம். நமக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட்டா இருக்கிற ஹேண்டிலுமே இருக்குங்க. அண்ட் நம்ம நிறைய ஆயில் போட்டு குக் பண்ண அவசியம் இல்ல. லெஸ் ஆயில் போட்டு சூப்பராவே குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதை கரிமண்டியா என்னது? ஹலோ மை டியர் வியூவர்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைனகிரி டெர்மினல் வந்திருக்கோம். அங்கே தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ட்ராப் பண்ண தான் வந்திருக்கோம். மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப மீன் பிடிக்கான ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இது. ஸோ அதனால் வந்து கேரளாவுக்கு இந்த இடத்துக்கு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் அங்கே நின்று மீன் பிடிச்சிருக்காங்க. நம்மளும் பிடிக்க போகிறோம். வஞ்சிர மீன் இந்த மாதிரி எல்லா மீனும் பிடிக்க போகிறோம். வஞ்சிர மீன் இருக்கும்னு தெரியல. ஆற்று மீன் தான் இருக்கும். ஆற்று மீன் தானே. ஸோ அந்த மாதிரி மீன் எதனா பிடிச்சி இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். இதில் என்ன ட்விஸ்ட்னா இவங்க என்ன பண்ணா தூண்டியில் வச்சுட்டு வந்துட்டாங்க அங்கே. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. மீன் பிடிக்குமான்னு தெரியல. அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரினர் டூரிஸ்ட் அது மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்ல இருந்து யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் இங்கே வருவாங்க. 1 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். ஆமாம், நாங்களும் 1 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்கணுன்றதுக்காக. ஸோ எல்லாம் டூரிஸ்டரும் போயிட்டு இருக்காங்க. வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே ஒரே ரஷ்ஷாக தான் இருக்குது. இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, ஓகே, உள்ளே போயிட்டு இந்த இடம் எப்படி என்னன்றது வந்து இதோட பூர்வீகம் இதோட என்னென்ன அப்படின்றத வந்து பார்ப்போம் நம்ம. ஓகேவா? இதுல வந்து போட்டிங்கும் போறாங்க. போட்டிங் போனா தான் போவோம். போட்டிங் ஆனா ஆல்ரெடி நிறைய போயாச்சுனால போட்டிங். ஆனா என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கிடையாது. என்ட்ரில ஃப்ரீ தான். போட்டிங் மட்டும் தான். என்ட்ரி ஃபீ தான். இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்தை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஃபாரின் சப்ஸ்கிரைபர் முக்காசி பேர் இருக்கீங்க. அப்படி யாரும் இல்லை. இருந்தாலும் ஃபாரின்ல யாரா இருந்தீங்கன்னா வரணும்னு நினைச்சீங்கன்னா கேரளால இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. இன்னும் இந்த இடத்த பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். நிறைய மூவிஸ் கூட எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. எஸ், மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஆனா நான் எந்த மூவிலும் பார்த்தது இல்லை. நீ பாத்திருக்கியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, நிறைய ஷூட் கேள்விப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, வாங்க அப்படியே போவோம் உள்ள. ஓகே. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். மீன் பிடிக்க ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்தாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து சசி வந்து இப்ப தலைகீழ குதிக்க போறாங்க. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். நீ ஃபர்ஸ்ட் குதி, அப்புறம் பேக் வாங்குவேன். ஆக்சுவலா இங்க நிறைய பேர் குளிக்கிறாங்க. நம்மளாம் குளிக்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. இவளுக்கு நீச்சல் தெரியாது. பாட்டிக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியும். உள்நீச்சல் அடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி பாத்திருப்பீங்க பிஃபோர் வீடியோல. பாட்டி நீச்சல் அடிக்கிறாங்க. இந்த வயசுல யாரும் அடிப்பாங்களா? அவங்களுக்கு என்ன வயசு? எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ, கேக்குடா முடியுமா? சோ அதனால அவங்களும் குளிக்க மாட்டாங்க. குளிக்க போறது இல்ல. இங்க வெறும் மீன் மட்டும் தான் பிடிக்க போறோம். அதே யாருக்குன்னா கடை வாங்கி தான் இப்ப பிடிக்க போறோம். நம்ம வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் வண்டியில. சோ அதனால யாருன்னா கடை வாங்கி பிடிக்க போறோம். வெக்கமா இல்ல? இப்போ ஒரு ஸ்பீட் போட் எல்லாம் பாத்துருப்பீங்களா? அந்த மாதிரி போட்ல எல்லாம் இப்ப நம்ம போறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வஞ்சரம் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஒரு மீன் தான் மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தூக்கு இது கூட தூக்க மாட்டேன். வெயிட்டா இருக்கா? வெயிட் எதுவும் இருக்காது. ஏன் விட்டேன் ஒரு மீன் வந்து மிஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் மீன் போடலாமா? சரி போடு.
இந்த தடவை வஞ்சிரம் தான் மாட்டேன் நான் வந்து நம்புறேன். கண்டிப்பா மாட்டும்டா. எல்லாம் சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா நாங்க கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறோம். பாரு இந்த தடவை வஞ்சிரம் மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வஞ்சிரம் மீன் திமிங்கலம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? திமிங்கலமா? திமிங்கல சைஸ்ல ஒரு மீன் தான் பிடிக்க போறேன் நான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இருக்கும். சரி இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து இன்விசிபிள் வந்து தூண்டில் தான் இது. இல்ல மீன் மாட்டாது. தெரியாது. அட போப்பா, இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. அதான் சொன்னேனே தூண்டில மீன் அங்க வச்சுட்டு வந்துட்டாங்க நல்ல வண்டியில. சோ அதனால தூண்டில் எடுத்துட்டு வரல. சும்மா பிடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போய் அப்படியே சுத்தி பார்ப்போம். நெல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே. பைனாப்பிள் வேணுமா? 20 ரூபா தானா? சாப்பிடு. தண்ணி மாங்கா இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லு. இதுல லூபிக்கா உப்பு ஊற போட்டுக்க, உப்புல போட்டுருக்காங்க. எல்லாம் இந்த நெல்லிக்காய் வகையா? மேங்கோ இருக்கு, பனானா ஸ்டெம் இருக்கு, காரைக்காய், லூபிக்காவா? லூபிக்கா தான் வாங்கியிருக்காங்க. இந்த அக்கா வாங்கினது லூபிக்கா தான் வாங்கியிருக்காங்க. இந்த எல்லாமே உப்புல ஊற போட்டுருக்காங்க. சரியா? எல்லாமே இங்க இருக்க எல்லாமே உப்புல. பீட்ரூட் கூட உப்புல ஊற போட்டுருக்காங்க. குட்டி மாங்கான்னு சொல்லுவோம். இது பனானா ஸ்டெம். இது பனானா ஸ்டெம். பனானா ஸ்டெம் வாழைத்தண்டு. இது உப்புல ஊற சாப்பிட ஐயோ நல்லா இருக்கும். ஆனா சத்தியமா நம்ம சாப்பிட மாட்டோம். பொரியல் மாதிரி செய்வாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கிரேவி டைப்ல செய்வாங்க. இதெல்லாம் ஒலிவ்ஸ் இருக்கு, சாம்பங்கா. ஆனா எல்லாம் பாருங்க, எல்லா வகையான அந்த என்ன சொல்றது காயெல்லாம் இருக்குல்ல. இது மாங்காய் டெஸ்ட் பண்ண எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நான் ரிவ்யூ பண்றதுனால தெரியல. நல்லா இருக்கு. மாங்காய் யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம். அது மட்டும் தான் நம்ம உப்புல இந்த மாதிரி உப்பு தண்ணி ஊற வைப்போம். நம்ம இல்லை அந்த நெல்லிக்காய் ஊற வைப்போம். இங்க எல்லாமே ஊற வச்சிருக்காங்க. இந்த நெல்லிக்காய் வகை, இந்த மாங்காய், பீட்ரூட் ஊற வச்சது. பீட்ரூட்டா இன்னும் ஒன்னொன்னா தராரு. ஓகே, ஏதோ நமக்கு சாதகமா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் இப்போ ஸ்பான்சர் பண்ணார் அவர் இருக்காரு. கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு தான் கொடுக்கணும். இது பஜ்ஜி மிளகு. பஜ்ஜி மிளகுடா. பஜ்ஜி மிளகு, பஜ்ஜி போட்ட மிளகு இருக்குல்ல அது. அப்படியா? ஓ பஜ்ஜி மிளகா வந்து அதையும் ஊற வச்சிருக்காங்க. பஜ்ஜி மிளகா ஊற வச்சிருக்காங்க. எல்லா டைப்பு. இது மொத்தம் எத்தனை வகை இருக்கு? 22 ஐட்டம் இருக்கு. மொத்தம் 22 வகை இருக்கு. நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன். ஒரு பாட்டில் 50 ருபீஸ் தான். வாங்கி சாப்பிடலாம். இது வந்து ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம எதோ சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றோம். இந்த மாதிரி விஷயத்த வந்து நல்லா பார்த்தோம். லூபிக்காய் தான் இது. அதாவது இது நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. இந்த பெரிய நெல்லிக்காய் பார்த்துருக்கீங்களா? டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு. என்ன சாப்பிட்ற? லொல்லிக்காவா? முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லொல்லிக்காய் சாப்பிட்டு லோலோலாம் அலைஞ்சு இங்கே வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங் ஸ்பாட் இது. ஏன்னா வந்து இங்கேருந்து தான், ஆமாம், இங்கேருந்து வந்து இந்த ரைட்லாம் போகிறாங்க. இவ்வளோ லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்து கல்லுக்கட்டி இறக்கி விட போகிறோம் நம்ம. என்ன சொல்றீங்க? சரி சரி, ஓகே ஓகே, சும்மா தான் சொன்னது. ஏற போறியா? இல்லங்க வேணாம். இல்ல அப்படியே ஏத்தி விட்டு கிளம்பலான்னு இருக்கேன். இது எதுக்கு கூட கூட்டிட்டு போயிட்டு தள்ளி விடலான்னு பாக்குற ஒரு ஸ்பாட் கிடைக்க மாட்டேதுங்க. நான் இல்லாத நீ இருந்துருவியா மனோ? நீ இல்லன்னா சந்தோஷமா இருப்பேன். இருங்க. சரி ஓகே போலாமா? மனோ ஆட்டோகிராஃப் படம் அந்த இப்ப சொன்னாங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க நிறைய படம் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காரு அவரு. சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோகிராஃப், சொக்கத்தங்கம், கமல்ஹாசன் படம் நிறைய எல்லாம் எடுத்திருக்காங்களா. இந்த ஸ்பாட்டு அங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போமே. கேரளால இந்த மாதிரி ஸ்பாட்லாம் அதிக காட்டாம இருக்காத சினிமாவே இல்லை. ஏன்னா VTVல இருந்து நிறைய படங்களை வந்து காமிச்சிருப்பாங்க. தமிழ் படம் வந்து மோஸ்ட்லி சில இதெல்லாம் இங்க எடுத்திருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த போட்டிங் சீன்ஸ், இந்த மாதிரி போட்ல போற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். குன்றி என்னது? குன்றியா? என்னது? குன்றி டெர்மினலா? இல்ல, கைநீரி டெர்மினல். அங்கே தான் வந்திருக்கோம். வந்தாலும் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ணன் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு போட் எடுத்துட்டு இப்போ கிளம்புவா போல. வீட்டுக்கு போகலான்னு நினைக்காதீங்க. திருப்பி ரைடு தான் போயிட்டு இருக்க போல. 24 hours ஒர்க் பண்ணுறாப்புல, 1000 உழைக்கிறாப்புல. சரி ஓகே, நம்மளும் வந்து இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்புவோம். மறக்காம யாரா வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க. அவாய் மூடான்னு சொன்னீங்கன்னா எங்கள் கடையில் இருக்கவங்க யாரா ஃப்ரீயாக தருவாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க, ஓகேவா? எங்களுக்கே காசு கொடுத்தா இருந்தாலும் அண்ணன் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ கிளம்புறோம். பாருங்களா, போட் வந்து நிற்கிது. போகலாம். We'll
போறோம்? இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். பாட்டி பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து நம்ம வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. ஆலன் வந்து கூட்டு வந்து விட்டாப்புல. இப்ப தாய்லாந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். தெற்கு தாய்லாந்து நோக்கி. எஸ், ஆட்டோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமா? எஸ், ஃபைனலா வந்தாச்சு.